இன்னும் போலீஸ்கிட்ட மாட்டாமல் இருக்கேன். எப்படி ஊற்றிட்டான் வண்டியில். ஒரு சம்பவத்தில் ஈடாயிடுச்சுங்க. ஹே காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லோரும் டூயிங் குட். வீடியோ போட்டு ரொம்ப நாள் இல்லை, ரொம்ப மாதம் இல்லை, ரொம்ப வருஷப்பக்கம் ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப நாள் கழித்து நம்ம இன்றைக்கி தான் வீடியோ போடுறோம். ஸோ இனிமேல் வீடியோ டெய்லியும் அட் அ டைம் டெய்லியும் வராது. 2 நாளைக்கு ஓட 3 நாளைக்கு ஓட கண்டிப்பாக வந்துடும். கீப் சப்போர்ட்டிங் மீ, சப்ஸ்கிரைப் ஃபார் அவர் சேனல். நம்மளோட சேனல் முன்னாடி பம்பிள் பீன் இருந்துச்சு. இப்போ நம்ம பேர் தான் மாற்றிருக்கோம். அதே சேனல் தான், பேர் மாற்றிட்டு சைக் 46 அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். ஸோ தெரியாதவங்க போயிட்டு நம்ம சேனலோட இதை பார்த்துருங்க. இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கும், அதுலேயும் போய் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் போய் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம டே டு டே அப்டேட் நமக்கு யூடியூப்பில் தான் இருக்கும். இன்ஸ்டாகிராமில் நான் அவ்வளோவா யூடியூப்பில் போகிறத இன்ஸ்டாகிராமில் போட மாட்டேன். ஸோ ஓகே. ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ, ஏன் வசந்த் பைக் முன்னாடி நின்றுட்டுருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் நான் சொல்லிடுறேன். ஸோ பொங்கலுக்கு முன்னாடி நாள் நம்ம வண்டி ஒரு சம்பவத்தில் ஈடாயிடுச்சுங்க. தெரியுதா? பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஹேண்ட்பார் பெண்டாக இருக்கும். இந்த ஹேண்டில் பார், அதாவது ஆக்சிலரேட்டர் இருக்க ஹேண்டில் பார் பெண்டாக இருக்கும். ப்ளஸ் இதெல்லாம் ஏற்கனவே விழுந்த அடி தான். நான் முன்னாடி இருக்க வீடியோலேயே பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இது முன்னாடி விழுந்த அடி தான். இந்த அடி எப்படி விழுந்துச்சு அப்படின்னா, நம்ம திண்டுக்கல் தான். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. திண்டுக்கல் மார்க்கெட் போயிட்டு திரும்பி வரப்போ சின்னாலப்பட்டி அப்படின்ற ஒரு ஊர் திண்டுக்கல்காரங்களுக்கு தெரியும். மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், பாட்டிலெலாம் வந்திருக்கும். அந்த ஊரில் ஒரு கிராசிங் இருக்கும். அங்கனக்குள்ளே கட் ஆகிறப்போ ஒருத்தன் வந்தான். V3யில் வந்தால் ஒரு சாம்பார் தலையை கட் ஆகிறப்போ நாங்கள் முன்னாடி போயிட்டோம். முன்னாடி கட் ஆகிறதுக்கு முன்னாடி போயிட்டோம். அவன் அங்கேருந்து அந்த பெண்டு அங்கே தூரத்தில் இருந்து தான் தெரியாது. எங்களுக்கு முன்னாடி 2-3 ஸ்கூட்டி வேறு போயிட்டு இருந்துச்சு. ஸோ அது போகுதுன்னு சொல்லிட்டு நாங்களும், அப்பா தான் வண்டி ஓட்டிகிட்டு இருந்தார், நான் பின்னாடி உட்காந்துருந்தேன். ஸோ நான் அப்போயே சொன்னேன் நான் ஓட்டுறேன் அப்படின்ட்டு. அப்பா ஓட்டேனாங்க. சரி விடு, ஓட்டுட்டோம் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். அந்த பெண்டு அவன் வண்டி வந்தால் தெரியாது. அவன் 110 120 வந்திருப்பான் போல். அந்த V4 காரன் அவன் கியர் கட்டும் பண்ணலை, ஒன்றும் பண்ணலை. சும்மா ரியர் பிரேக்கை மட்டும் இந்த ரியர் பிரேக்கை மட்டும் அழுத்திட்டு அப்படியே விட்டுட்டான் மேலே. நல்ல வேலை அப்பாவுக்கு இங்கனக்குள்ளே இந்த இடத்துல செரைஞ்சிருக்கு. எனக்கு இந்த ஃபிங்கர் இருக்குல்ல, இந்த ஃபிங்கரில் லைட் தெரியாது, உள்ள ரத்தம் கட்டியிருக்கு அப்படின்னாங்க. ஊசிலாம் போட்டாச்சு. ஸோ இதுதான் அடி. இந்த இதில் அடித்து இந்த இது தேஞ்சு இப்படி குத்திட்டான். இப்படி நேராக வர்றவன், நாங்கள் இப்படி கிராஸ் பண்ணுறப்போ இப்படி நேராக வர்றான். நேராக அப்பா வண்டி வண்டி ஓட்டிகிட்டே தான் இருக்கார். அவன் ரியர் பிரேக் மட்டும் அழுத்திட்டு டிஸ்கில், அதனால் டக்குன்னு நின்று இப்படி குத்திட்டான் வண்டியில். இப்படி குத்தி அப்பா இங்கே இருந்தவங்க கீழே விழுந்துட்டாங்க. நான் அப்படியே நின்றுட்டேன். என் 2 காலுக்கு இடையில பைக்கு கிடக்கு. என்னோடய கட்டின வாட்ச்லாம் உடஞ்சி போச்சு. ஃபோனில் டிஸ்பிளே லைட்டாக தெரிச்சிருச்சு. ஸோ இதுதான் கைஸ் நடந்தது. ரொம்ப நாள் கழித்து வீடியோ போடுறேன். ரொம்ப நாள் கழித்து வீடியோ போடுறனால அதுவுமே ஆக்சிடெண்ட் வீடியோ தான் போட முடிஞ்சுனால. ரொம்ப நாள் நான் அதான் சொன்னேன், நான் அப்போயே சொல்லியிருப்பேன், படிக்கிற விஷயத்தில் இருந்தேன், அதனால் வீடியோ போட முடியல கண்டினியூஸாக அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருப்பேன். அது எந்த வீடியோ சொல்லியிருக்கேன்னு எனக்கே தெரியல. இப்போ இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுவேன் இன்றைக்கி, நாளைக்கு, இல்லாட்டி நாளைக்கு 20ஆம் தேதி இந்த வீடியோ ஷூட் பண்ணுறேன். என்றைக்கு போகிறேன்னு தெரியல. ஸோ கீப் சப்போர்ட்டிங் மீ. அப்போ மாதிரியே சப்போர்ட் கொடுங்க. ஸோ இனிமேல் நம்ம வீடியோ வந்துகிட்டே இருக்கும். முன்னாடி பாருங்கள், முன்னாடி அப்போ ஒரு ஆக்சிடெண்ட் நடந்துச்சு. அதில் இந்த நம்பர் பிளேட் போச்சு, அது போடவே இல்லை நம்பர் பிளேட்டை. பின்னாடி மட்டும் தான் நம்பர் பிளேட் இருக்கும். இன்னும் போலீஸ்கிட்ட மாட்டாமல் இருக்கேன், எப்படின்னு தெரியல. ஆனால் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. போட சொல்லிட்டாங்க, நம்ம போட்டுடணும். ஏன்னா முன்னாடி நம்பர் பிளேட் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். நமக்கு இல்லை, போலீஸுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேவா? அதை தெரியாதவங்க அதை தெரிஞ்சுக்கோங்க. வண்டியோட அழகே போயிடுச்சு. நல்லா இருந்துச்சு, ஹேண்ட்பார் போயிடுச்சு. இந்த ஹேண்ட்பார் ஸ்டாக் ஹேண்ட்பார் தான். ஹேண்ட்பார் ஹேண்டில் ஹேண்ட்பார் வந்துடலையே. ஹேண்ட்பார் இது அதாவது இப்படி தான் இருந்துச்சு. கொஞ்சம் இப்படி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இப்படி கீழே இப்படி இருந்துச்சு. நான் ஏற்றி வச்சுருந்தேன் மேலே. இந்த பார்த்தா தெரியும், ஏற்றி வச்சுருந்தேன் நான் மேலே. அதாவது ரொம்ப குட்டையாக இருக்கும் வண்டியே. குட்டை தான், ரைடர் குட்டையாக தான் இருக்கும் இந்த வண்டி. நான் ஏற்றி வச்சுருந்தேன் மேலே. ஸோ ரொம்ப குனிஞ்சிட்டு ஓட்டுற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன். அதான் இங்கே இந்த கேப் பாருங்களேன். இதுக்கு இண்டிகேட்டருக்கும் கிளச்சுக்கும் இவ்வளோ தூரம் இருக்குது. இங்கே பாருங்கள், பிரேக்குக்கும் இண்டிகேட்டருக்கும் அடித்து இப்படி நவுத்திட்டான். இப்படி அடித்து இது உள்ளே போயிடுச்சு. இந்த ஹேண்ட்பார் அப்படியே உள்ளே போயிடுச்சு. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அவனோட வண்டிக்கு ஃப்ரண்ட்டில் இருக்கலாம், அவன் V3யில் இருக்க விங்ஷீல்டு, வைசர் எல்லாமே நொறுங்கிருச்சு அவனோடது. பட் இது பாடிக்கு ஒன்றும் அடி இல்லை, இங்கே இருக்கிறது மட்டும்தான் அப்படி உடஞ்சிருக்கும்.
அவன் க்ளைம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் மேலே தான் தப்பு, நம்ம மேலே தப்பு கிடையாது. ஏன்னா நம்ம பார்க்காம போயிருந்தால் நம்ம மேலே தப்பு இருந்திருக்கும். நம்ம பார்த்துட்டு தான் போகிறோம். அதுவும் இல்லாமல் நமக்கு முன்னாடி 4-5 ஸ்கூட்டி வேறு போகுது, ஓகேவா? அதனால் எப்படி இருந்தும் ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போயிட்டு அவனுக்கு வந்து இந்த சின்ன இருக்குல்ல, சின்ன ரைட் சின்னில் வந்து ஹெல்மெட் குத்தி அவனுக்கு ப்ளட்டு நிறையா போச்சு. இருந்தாலும் அவன் நல்லா தான் இருக்கான். ஹோப் ஹீ இஸ் குட். அப்புறம் அவங்க அப்பா ஃபோன் பண்ணி நல்லா இருக்கான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுதான் கைஸ் நடந்துச்சு. இது வந்து என்றைக்குன்னா பொங்கலுக்கு முன்னாடி நாள், அதாவது பொங்கலுக்கு முன்னாடி நாள் நைட்டு தான் நாங்கள் வந்து மார்க்கெட் போயிட்டு வர்றோம். ஸோ அன்றைக்கி தான் வந்து நடந்துச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா குத்தி வளைச்சிட்டான். இப்படி போயிடுச்சு வண்டி, கண்ணாடி இது ஹேண்ட்பார் இப்படி போயிடுச்சு. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இப்போது ஓட்டுறப்போ பார்த்தீங்கன்னா இந்த இது இருக்குல்ல, இந்த ஹேண்டில் பாரில் இப்படி பிடிக்கணும், இது வந்து கரெக்டாக நிற்கும். ஒரு சைடு வளைஞ்சிட்டு ஓட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதான் வந்து பெரிய கஷ்டமாக இருக்குது வண்டி ஓட்டுறப்போ. இது மாற்றணும்னு பார்க்குறேன். இது ஸ்டாக் ஹேண்ட்பார் வந்து எவ்வளோ சொல்கிறாங்கன்னு தெரில. ஒர்க் ஷாப்பில் கேட்டோம். இது இருக்குல்ல, இந்த இது இருக்குல்ல, இந்த இதுக்குள்ளே ஒரு ஸ்க்ரூ இருக்கும். அந்த ஸ்க்ரூவை கழட்டி இதுக்குள்ளே வந்து பைப் மாதிரி ஒன்று விட்டுருவாங்க. பைப் மாதிரி விட்டுட்டு இது நிமித்துனா இங்கேனக்குள்ளே வந்து ஒரு மாதிரி கிராக் இந்த மாதிரி ஆயிடும். நம்ம வந்து ஸ்பீடாக போனோன்னா டாப் அண்ட் செக் பண்ணுறேன் அப்படின்ட்டு பிரேக்லாம் போட்டோன்னா நமக்கு வந்து இது வந்து உடையக்கூடிய சான்சஸ் இருக்குது. அதனால் டியூக் ஹேண்ட்பார் போட்டுடலாமா இல்லை நார்மலே ஸ்டாக்கில் இருக்கிறதே வாங்கி போட்டுடலாமா அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன். முன்னாடியே கேட்டேன் ஒர்க் ஷாப்பில், நான் வந்து டியூக் ஹேண்ட்பார் மாட்டிக்கலாமா அப்படின்ட்டு. அப்பா வெளுத்துப்பிடு அப்படின்ட்டாங்க. அதனால் இப்போ இது வளைஞ்சிருக்கு. ஏன்னா இது நிமித்தினாலுமே வந்து நம்மளால் வந்து அதை சரியாக வந்து இருக்காது. ஏன்னா டைமென்ஷன் கரெக்டாக இருக்கும், ஒரு சைடு கரெக்டாக இருக்கும், ஒரு சைடு இறங்கியிருக்கும், இல்லாட்டி ஏற்றி இருக்கும். திருப்பி நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணாலுமே. ஸோ அதான் வந்து நான் கேட்டுட்ருக்கேன், தெரிஞ்ச ஒர்க் ஷாப்லாம் கேட்டுட்ருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்சாலும் சொல்லுங்கள், ரைடரில் வந்து டியூக் ஹேண்ட்பார் போட்டால் நல்லா இருக்குமா அப்படின்ட்டு. எனக்கு வந்து ரைடரில் டியூக் ஹேண்ட்பார் போடணும் அப்படின்னு தான் ஆசை. என்ன பண்ணலான்னு தெரியல. இதெல்லாம் வந்து ஸ்க்ராச்சஸ்லாம் முன்னாடி விழுந்தது, இதெல்லாம் வந்து அப்போ விழுந்தது. வண்டி பார்க்க ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இதெல்லாம் ரெடி பண்ணணும், இதெல்லாம் வந்து பார்த்துட்டு ரெடி பண்ணணும். ஸோ அதான் கைஸ் வீடியோ. ஸோ இது மாதிரி பைக்கோட எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது பைக்கை பற்றி எக்ஸ்ப்ளோரர் ட்ராவலு அந்த சம்மந்தமான வீடியோஸ் தான் நம்மளோட சேனலில் நிறையா வந்துட்டுருக்கோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ்லாம் டக்குன்னு உங்களுக்கு வரும். ஓகே கைஸ், இது மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன், அதாவது இன்னொரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வசந்த். Psych 46 சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அங்கே எக்ஸல் இருக்குல்ல, அது அப்பாவோடது. பாய்.